சிபிஐ விசாரணைக்கு ஒரு படுகொலையை பண்ணிவிருக்க அதை பத்தி விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. வெக்கமே இல்லாம லவ் சிம்பிளை காமிச்சிட்டு போறீங்க. அசிங்கமா இல்ல? நீ என்ன மக்கள் போராட்டத்துக்கு போனியா? ஜனநாயகன் படத்துக்காக அவரே பேசல, நாம எதுக்கு பேசல? எனக்காக இதுவரைக்கும் நீ எதுக்குமே வராதவன், உனக்காக நான் எதுக்கு வரேன்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஓட்டுகளை சிதறடிப்பதற்கு யாரை வேண்டுமானாலும் அது பயன்படுத்திக் கொள்ளும். அதுல விஜய் ஒருத்தர். களத்துல இல்லாதவங்களை பத்திலாம் நான் ஏன்பா பேசணும்? நீ ஏன் முதல்ல களத்துல இல்லையடா? ஒண்ணுமே பண்றது இல்லையங்க. அவர் வர்றதே இல்லைங்க. கட்சி கூட்டத்து கூட அவர் வர்றது இல்லைல்ல. அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கூட்டம் நடக்குது, அந்த கூட்டம் நடக்குது, இந்த கூட்டம் நடக்குதுன்ற புசியானந்த் தான் வராரு. அந்த படுகொலை விசாரணையை வைத்துதான் விஜய் பிஜேபி வளைக்க பார்க்கிறாங்க. இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வைத்து விஜயை மண்டியிட வைக்க முடியும். யாருக்கு? பிஜேபிக்கு ஆதரவாக மண்டியிட வைக்க முடியும்னு பிஜேபி நம்புது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக 2வது முறையாக டெல்லியில் ஆஜராகியிருக்காரு. நேற்று அவர் விமான நிலையத்துக்கு போகிற போது ஆர்டின் காமிச்சிட்டு போறாரு. 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்காக விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அந்த விசாரணைக்கு போறக்கூடிய விஜய் ஹார்டின் சிம்பிளை காமிச்சிட்டு போறாரு. ஏற்கனவே அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள்ல தொண்டர் ஒருத்தர் நான் நீ கீழே இறங்குப்பா, அப்பதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னவர் தான் அவரு. ஸோ அந்த மென்டாலிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணைக்கு அவரு போறாரு. அது எது குறித்த விசாரணை அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் விஜய் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்? ஆர்டின் காமிச்சாரு அப்படின்லாம் சொன்னீங்க. அவர் பிரச்சாரத்திற்கு போகக்கூடிய பஸ்ஸுக்கு பக்கத்துல அவருடைய ரசிகர்கள் வண்டி எடுத்துட்டு அந்த வண்டிக்குள்ள போய் அடிபட்டு, வண்டியோட அந்த பஸ்ஸோட வண்டிக்கு அடியில போய், இல்ல கீழே இந்த பக்கம் விழுந்து, இல்ல மயக்கம் போட்டு விழுந்து, இப்படியெல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னால் நடந்த பொழுது கூட விஜய் அந்த வண்டிக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே போனார். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில நம்ம வண்டியை கூட சேஸ் பண்ணிட்டு வராங்களே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த கழுத்தை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சைக்கோத்தனமா ஒரு சைகை காமிச்சு சிரித்தவர். நிகழ்ச்சிகளுக்கு லேட்டா அப்படி லேட்டா வரும்பொழுது நம்ம வண்டிக்கு முன்னாடி அத்தனை மக்கள் அவருடைய ரசிகர்கள் நின்ன போது சைக்கோத்தனமா லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி சிரித்தவர் விஜய். ஒரு ஒரு குரூர சிந்தனையோட இருக்கக்கூடியவர் தான் விஜய். படத்துலதான் அவருடைய ஒரு குழந்தை முகமா மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்களே வழிய, ஆனா அவருடைய சிந்தனை முழுவதும் இந்த அளவிற்கு மிக குரூரமானதாக இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய நெருங்கி பழகியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன மாதிரி அவரோட படத்தை பார்த்து ரசிச்சவங்களுக்கு எல்லாம் விஜய்க்குள்ள இப்படி ஒரு குரூர முகம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. நீ கட்சியை எதுக்கு தொடங்கின? உன்னை நம்பி எதிர்க்கு வந்திருக்கிறாங்க. உன்னை நம்பி இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கும் பொழுது உன்னுடைய கடமை என்ன? உன்னுடைய அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கான கடமை என்ன, பண்பு என்ன, எதுவுமே தெரியாம ஒரு சைக்கோத்தனமா நடந்துகிட்டவர் தான் விஜய். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் படத்தையும் மறந்துட்டாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதா இல்லையான்றதே இப்போ டாபிக்லயே இல்ல. அதுதான் சொல்ல வரேன். விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு அவருக்குமே தெரியாது. அவர் அரசியல்வாதின்னு விஜயே நம்பாத போது நாம ஏன் நம்ப? அவர் இத்தனை ஆண்டு காலமாக படத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தின் மூலமாக அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப இவர்களை, இந்த பைத்தியக்கார கும்பலை பயன்படுத்தி இவங்க அப்படியே நம்மளை தூக்கின்னு போய் சிஎம் சீட்ல உட்கார வச்சிருவாங்களா? நோகாம நோம்பு கும்பிடுவாங்களா? கும்பிட முடியுமா அப்படின்னு எல்லாம் விஜய் பாக்குறாரு. என்னங்க இப்ப அவங்களே போய் இவ்வளவு மோசமா திட்டுறீங்களே, இதுக்கு முன்னாடி இவங்களும் தானே நீங்க ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு என்னை பார்த்து நீங்க கேட்கக்கூடும். இன்னைக்கு போய் அவங்கள ஒரு அந்த ரசிகர்களை இவ்வளவு பைத்தியக்காரங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் விஜயினுடைய ரசிகர்களை பைத்தியக்காரங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா, யார சொல்றோம்னா விஜயோட எல்லா ரசிகர்களையும் பைத்தியக்காரன்னு சொல்ல வரல. ஆனா விஜயனுடைய கூட்டத்தில் அத்தனை பேர் உடல் நசுங்கி மூச்சு திணறி சாகுறாங்க, உயிருக்கு போராடுறாங்க அப்படிங்கும் பொழுது கூட விஜய் பாட்டு பாடிக்கிட்டு அவதூறு வதந்திய பரப்பிக்கிட்டு இருந்தாரு, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை ஆதரித்து நின்னவர்கள் பைத்தியக்காரர்கள். ஆனா அதே இடத்தில் விஜய பேச்ச நிறுத்துறா, இங்க மூச்சு திணறி சாவறாங்கடா, தண்ணியை தூக்கி போடுறா
ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றா, பேச்ச நிறுத்துறா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மனித பண்பு உடைய சில பேர் கத்தினாங்க தெரியுமா? அவங்கள நம்ம பைத்தியக்காரங்கன்னு சொல்லல. என் வீட்டுல உயிர் போனாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஆயிரணும். என் வீட்டுல செத்தா செத்துட்டு போட்டுங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அவர் லேட்டா வந்ததெல்லாம் தப்பு கிடையாதுங்க, நாங்க கூட்டத்துக்கு போனதுதாங்க தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே பைத்தியக்காரங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ விஜய் தனக்கு ஆதரவாக தன்னுடைய முகத்திற்காக சில கும்பல் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு, அதை பயன்படுத்திக்க முடியுமா? அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே இது வரைக்கும் விஜய் உழைத்ததே கிடையாது. அந்த மக்களுடைய உரிமைக்காக எந்த விதத்திலையும் அவர் போராடினது கிடையாது, பேசினது கிடையாது, வந்தது கிடையாது, நின்னது கிடையாது. அப்போ தன்னை வாழ வைத்த முகங்களை வைத்து அதிகாரத்திற்கு போக முடியுமா அப்படின்னு அவர் முயற்சி பண்ணி பாக்குறாரு. இப்போ 30 நாட்களாக அவர் வந்து களத்திலே இல்லை, அந்த கட்சி களத்துல இல்ல. இந்த ஈரோடு பரப்புரைக்கு பிறகு 30 நாட்கள் ஆயிடுச்சு. அது வந்து டிசம்பர் 18ஆம் தேதி, இன்னைக்கு ஜனவரி 19ல இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு காலம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி வெறும் பொறுப்புகளை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க, இந்த நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வருது. ஆனால் அந்த கட்சி இன்னும் நம்பக்கூடிய கூட்டம் இருக்கிறது. விஜய் வந்து நீங்க முடக்க பாக்குறாங்க, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இதை முடக்க பாக்குறாங்க, 2 பேரும் வந்து கூட்டணியை வச்சுக்கிட்டு இப்படி விஜயை முடக்க பாக்குறாங்க, அதனால விஜய் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஜய் வந்து பேசும்போது சொன்னாரு, களத்துல இல்லாதவங்களை பத்தி எல்லாம் நான் ஏன்பா பேசணும்? நீ ஏன் முதல்ல களத்துல இல்லையடா? ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு அல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசக்கூடிய செயல்பாடுகளுக்கு இவர் என்ன வந்து பேசியிருக்காரு? ஒரு அரசியல்வாதின்னா என்னன்னே அவருக்கு தெரியாதுங்க. அதான் சொல்றேன், விஜய் தன்னை அரசியல்வாதியாக நினைக்காத போது நாம தான் அவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செயல்பாடுகளை நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். அவனுக்கே அந்த எண்ணம் இல்லையே. அப்போ களத்தில் யார் இல்லை அப்படின்னா விஜய் தான் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஒரு அன்றாட அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்காரா, எழுதி இருக்கிறாரா? ஒண்ணுமே பண்றது இல்லையங்க. அவர் வர்றதே இல்லைங்க. கட்சி கூட்டத்து கூட அவர் வர்றது இல்லைல்ல. அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கூட்டம் நடக்குது, அந்த கூட்டம் நடக்குது, இந்த கூட்டம் நடக்குதுன்ற புசியானந்த் தான் வர்றாரு. இவர் வர்றதே இல்லையே. இவர் எதுவுமே பண்றது இல்லையா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த தலைவர்களுக்கே வந்து லேட் ஈவினிங் தான் வந்து இவர் படம் போடுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வருது, நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும்லாம். அப்போ தன்னை ஒரு அரசியல்வாதியாக வளர்த்து கொள்ளவே இல்லை விஜய். அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் 1 மாசம் எதுக்குமே வரலன்னு. அப்ப இவங்க அரசியல் செய்யல. இவங்களுக்கு இந்த மக்களின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. அக்கறை இருந்திருந்தால் இப்ப தமிழ்நாட்டுல என்னென்ன அரசியல் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத குறித்து கருத்து கொண்டு வந்து சொல்லணும்ல. ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை என்ன? தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல்படுத்துவது. ஒரு நிகழ்ச்சி நடக்குதா, ஒரு சட்டம் வருதா, இல்ல ஒரு திட்டம் வருதா, அதை குறித்த ஒரு பார்வையை, ஒரு கருத்தை உருவாக்குது. அது எது சரி, எது தவறு, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் தொண்டர்களிடம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் உரையாட வேண்டும். ஆனா விஜய் அதை பண்ணவே இல்லை, பண்றதே இல்லைங்கும் பொழுது அரசியல் களத்தில் விஜய் இல்லவே இல்லை. இப்ப இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுனா என்ன, ஆகாட்டி நமக்கு என்ன? இப்ப இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுனால இப்ப 3500 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்காம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அது வந்துட போதா? நமக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நிதியை வந்து குறைச்சிருக்கு, அது மாறிட போதா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு, அது இப்ப கொடுத்துட போதா? தமிழையும் கீழடிக்கு எதிரான செயலியையும் சூழ்ச்சியையும் பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனோன்னா அதெல்லாம் வந்துட போதா? தயவு செய்து மக்கள் படங்களை படங்களாக பாருங்க, நடிகர்களை அந்த துறை நடிகர்களாக பாருங்க. அவங்க ஒரு தொழில்துறை, சினிமாங்கிறது ஒரு தொழில்துறை. அதுல போய் இவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். இப்ப நம்ம தினமும் அன்றாடம் சோப்பு, சீப்பு, ஷாம்பு, அரிசி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி நிறுவனங்கள்கிட்ட போய் தினமும் இந்த அரசியல் நிகழ்வுக்கு நீ ஒரு கருத்தை சொல்லு, நீ வந்து இதை பத்தி கருத்து சொல்லு அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்கிறோமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியுதான் ஒரு பிசினஸ். அதேதான் சினிமா துறையிலும் இருப்பவர்களும் பிசினஸ். பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் சில பேர் அதையும் மீறி இந்த சமூக அக்கறையோட கருத்து சொல்றாங்க. ஆனால் தயவு செய்து நம்ம என்ன சொல்றோம்னா, மக்கள் கிட்ட, திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களிடம் போய் இந்த சமூக அக்கறை குறித்து கேட்காதீங்க. அவங்க ஒரு வியாபார நிமித்தமாக அதுல இருக்கிறாங்க, வருவாங்க, சம்பாதிச்சுட்டு போவாங்க. நீ இழிச்சவாயா இருந்தா உன்னை பயன்படுத்திப்பாங்க. அந்த வேலையை நீங்க மக்கள் செய்யாதீங்க. விஜய் இப்ப அதை தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் விஜய் இல்ல ஆரம்ப கட்டத்துல மணிப்பூர் குறித்து அவர் பேசியிருக்காரு. மணிப்பூர்ல வந்து நடக்கிறத பத்தி என்ன பேசினார்? அதுதானே கேள்வி. இல்ல வட மாநிலங்கள்ல மதவாத அரசியல் இருக்கு, மணிப்பூர்ல நடக்கிற மதவாத அரசியல் தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆரம்ப கட்டத்துல அவர் பேசியிருக்காரு இல்லையா? இல்ல நீங்க அவர் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பேசுற அந்த ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் பேசுறதுல ஒரு லைன் பேசுறத நீங்க சொல்றீங்க, அதுவா அரசியல்? அதுதான் ஒரு அரசியல் தலைவனுடைய வேலை?
அது அந்த மணிப்பூர் ஒரு கலவரத்தை எதிர்த்து நீ ஒரு கூட்டம் போட்டிருக்கணும்ல. கீழடிக்கு எதிராக பிஜேபி ஒரு வேலை செய்யுதுன்னா அதுக்கு நீ ஒரு கூட்டம், கண்டன கூட்டம் போட்டிருக்கணும்ல. எஸ்ஐஆர்ல 1 கோடி வாக்காளர் பேரை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுக்கு அதை கண்டிச்சு நீ வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கணும்ல. அதை பத்தி உன்னுடைய தொண்டர்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கணும், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. டீலிமிட்டேஷனை பத்தி கூட்டம் போட்டிருக்கணும்ல. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு சொல்லிட்டு ஒன்றிய பிஜேபி அரசு சங்கி கும்பல் வந்து இத்தனை சூழ்ச்சியை செய்து நீதிமன்றத்தையே கைப்பற்றி ஒரு தீர்ப்பை வாங்கக்கூடிய அளவிற்கு இங்கு நீதித்துறை பாழ்பட்டு போயிருக்கு. அதுக்கு காரணம் சங்கி கும்பல் தான். தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை எல்லாம் பிஜேபி சுவாகா பண்ணியிருக்கு. இதையெல்லாம் கண்டித்து ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசி இருக்க வேண்டும். கண்டன கூட்டம் போட்டிருக்கணும், போராட்ட கூட்டம் போட்டிருக்கணும், பத்திரிகைகள் எழுதி இருக்கணும், பேசி இருக்கணும். இதையெல்லாம் எதுவும் பண்றானா? பண்றதில்லை. ஏன் அதை பண்றது இல்லைன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒண்ணு காரணம். விஜய் அந்த நடிகர் அப்படிங்கிற கரிஷ்மால இருந்து விலகி அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டால் அவருடைய ரசிகர்களே அவரை பார்க்க மாட்டார்கள், போய்விடுவார்கள். இது முதன்மையான காரணம். 2வது காரணம், விஜய் அரசியலுக்கு ஏன் வந்தாருன்னு அவருக்கே தெரியும். அவர் ஒரு புரிதலோட, ஒரு நோக்கத்தோடு, ஒரு இலக்கோடு, இந்த மக்களின் மீது உண்மையான அக்கறையோடு வந்திருந்தால் அவர் அரசியலை பேசியிருப்பார். ஆனா அவர் பேசல, களத்துக்கு வரல. திமுகவினுடைய வாக்கு வங்கியை டேமேஜ் பண்ணணும், அதாவது திமுகவுக்கு போடக்கூடிய தலித், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸினுடைய வாக்கு வங்கை பிரிக்கணும் அப்படின்னா அவர் இந்நேரத்துக்கு பாஜகவை எதிர்த்து களமாடுவதற்கான அத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதுக்கான களத்தை பாஜகவே அமைச்சு கொடுக்குது. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல, சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு அவர் ஒண்ணு பேசி இருக்கலாம். ஆனா பேசாம இருக்கிறதுனுடைய விளைவு என்னன்னே தெரியல. அப்ப கேம் என்ன கேம்னே தெரியல இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அவ்வளவு ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒருவன் மக்களுக்கான குரலை கொடுக்கல அப்படிங்கும் போதே அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சியான எண்ணத்தோடு வந்திருக்கான்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஜனநாயகன் படத்துக்காக அவரே பேசல, நாம எதுக்கு பேசணும்? எனக்காக இதுவரைக்கும் நீ எதுக்குமே வராதவன், உனக்காக நான் எதுக்கு வரணும்? இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா எதுக்காக போயிருக்காரு? மக்களுக்காக குரல் கொடுத்து அதனால ஒன்றிய அரசு இவர் மேல கேஸ் போட்டு அதோட என்கொயரிக்காக போட்டிருக்காரா? லவ் சிம்பிள் காட்டுறதுக்கு நீ எதுக்கு போன? நீ என்ன பேச போற? யாருக்குமே தெரியாது. நீ பேசுறது உனக்கே தெரியாது. அப்போ பிஜேபி களம் அமைத்து கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஓட்டுகளை சிதறடிப்பதற்கு யாரை வேண்டுமானாலும் அது பயன்படுத்தி கொள்ளும். அதுல விஜய் ஒருத்தர். ஏன்னா வெற்றி பெற வேண்டும்னு விஜய்க்கு எண்ணம் இருந்திருந்தால், அவராக அரசியலுக்கு வந்திருந்தால் அரசியல்வாதியாக தன்னை மாற்றி கொண்டிருப்பார். ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை. அப்போ திமுகவோட ஓட் பேங்க் அடிக்கிறதுக்கு யாரையெல்லாம் இறக்கி விட முடியும், யாரையெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குறாங்களே ஒழிய அந்த வேலையை விஜய் செய்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியில இருந்து ஓட் பேங்கை பிரிக்கணும், பர்டிகுலரா இந்த கம்யூனிட்டியோட, பர்டிகுலரா இந்த ரிலீஜனோட ஓட்டை மட்டும் பிரிக்கணும்னு ஒரு சிந்தனையோட ஒருத்தர் வருவாருன்னா அது எந்த அளவிற்கு ஒரு மோசமான சிந்தனை. ஜெயிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவன் அதற்கான வேலையை செய்வான். ஜெயிக்கணுங்கிற எண்ணம் சீமானுக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு மிக 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 ஒரு மோசமான, மக்களை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்க கூடிய ஒரு மோசமான சுயநலவாதி. அவருடைய படத்துக்காகவே பேசல, இந்த மாநிலத்துல அவரை வாழ வைத்த இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசல. ஆனால் பாஜகவோட கேம் என்ன? அவரை டார்கெட் பண்றது மூலமாக ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சார், அதாவது இதை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு தியரி எழுதுவாங்க. இதன் மூலமாக பிஜேபி விஜய்க்கு வந்து எதிராக இருக்கிறது பாத்தீங்களா, உண்மையாவே வந்து விஜய் வந்து பிஜேபியோட பீட்டம் இல்ல அப்படின்னு யாரும், அதாவது திரைக்கதை வசனத்தை மக்களே எழுதிப்பாங்க அப்படிங்கிற வந்து பாக்குறவங்க இதை பண்றாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பிஜேபி நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் ஆதரவா எடுத்துக்கும், யாரை வேண்டுமானாலும் தூக்கி போட்டு. இப்ப இப்படி ஒண்ணு பண்ணி விஜய் வந்து என்னோட பீட்டம் இல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது. பிஜேபிக்கு யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி, தனக்கு பயன்பட மாட்டான் அப்படிங்கும்போது தூக்கி போட்டுரும். இப்ப அந்த விதத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வைத்து விஜயை மண்டியிட வைக்க முடியும். யாருக்கு? பிஜேபிக்கு ஆதரவாக மண்டியிட வைக்க முடியும்னு பிஜேபி நம்புது. ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது விஜய் படத்துக்கு எதிராக அந்த அம்மா வந்து செயல்படும் பொழுது விஜய் மண்டியிட்டார், மன்னிப்பு கேட்டார். இப்போ அதே மாதிரி ஒண்ணு பண்ணினா விஜய் இப்போ மண்டியிடுவார். அவர் மண்டியிடுவதன் மூலமாக தான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை விஜயின் வாயிலா சொல்ல வைக்க முடியும்.
பிஜேபி வந்து சொல்ல போகுது. சில விஷயங்கள் பிஜேபியே பேசினா தேர்தல் வாயில மிதிப்பாங்க. இப்போ தேர் ஏன்னா மத ஒற்றுமை அப்படிங்கறத பத்தி பிஜேபி பேசினா வாயிலே உதவும். சரி, அப்ப விஜயை வச்சு சில விஷயங்கள் பேச வைக்கலாம். தனக்கு ஆதரவாக விஜயை பயன்படுத்திக் கொள்ள முடியுமான்னு தான் இந்த ஜனநாயகனுக்கு எதிரான அந்த சென்சார் சர்டிபிகேட் ப்ராப்ளம் வருதே தவிர பி டீம்ங்கிறத மறுக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. அதனால நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பிஜேபி எந்த காலத்திலயும் இப்படி எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு வேணும்னா டைரக்டாவே மிரட்டிப்பான். அதுதான் இதே தவிர இந்த காலத்தில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் அப்ப கிடையாது. தேர்தல் நெருக்கத்துல விஜயை வைத்து ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காங்க பிஜேபின்னு எடுத்துக்கலாம். அது இந்த ஜனநாயகன் படம் விஷயத்திலையும் இப்ப இவர் சிபிஐ என்கொயரிக்கு போனது, அவருடைய கூட்டத்திற்கு வந்த மக்கள் 41 பேர் நசுங்கி செத்த போது அதை பற்றி கவலைப்படாமல் ஓடி போனார் இல்லையா? அதற்கு தார்மீக பொறுப்பு எதுக்குமே ஏத்துக்காம ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கல. பிரஸ் மீட் வச்சாரா? ஏங்க நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போனேன், இது இப்படிதான் நடந்துச்சுன்னு விஜய் பேசினாரா? இல்ல. என்ன நடந்தது என்று விளக்கமாக ஏதாவது அவங்க கட்சியில இருந்து அறிக்கை வந்துச்சு? என்ன நடந்ததுன்றது அவங்க கட்சியில இருந்து யாராவது அதிகாரப்பூர்வமாக வந்து பேசினாங்களா? ஒரு மாசம் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டான். அப்போ படுகொலை குறித்து ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த படுகொலை விசாரணையை வைத்துதான் விஜய் வந்து பிஜேபி வந்து வளைக்க பார்க்குமே தவிர இந்த சென்சார் அப்படிங்கிறதோ இந்த படம் அப்படிங்கிறதோ விஜய்க்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா விஜயை வைத்து படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இந்த ஜனநாயகம் படம் எடுத்தவர் அழிஞ்சா என்ன இருந்தா என்னங்கிற விஜய் அந்த மைண்ட் செட்டில் தான் விஜய் இருப்பார். அவருக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் இத்தனத்துக்கு பேசியிருக்கு. அவரோட ரசிகர்கள்கிட்ட வந்து நண்பா நண்பீஸ் ஏன் இந்த படம் இன்னும் வரலன்னா சென்சார்ல இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பேசியிருக்கணும். அவருக்கு தன்னை வைத்து படம் தயாரித்த எந்த தயாரிப்பாளர்களுடைய நலன் மீதும் விஜய்க்கு அக்கறை கிடையாது. அவருடைய இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கரூர் படுகொலை விஷயத்தில் தான் அம்பலப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை பாஜக பயன்படுத்தி, நான் தான் கேட்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு ஒரு படுகொலையை பண்ணிவிருக்க அதை பத்தி விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. வெக்கமே இல்லாம லவ் சிம்பிளை காமிச்சிட்டு போறிய, அசிங்கமா இல்ல? நீ என்ன மக்கள் போராட்டத்துக்கு போனியா? மக்கள் போராட்டத்துக்கு போனாரா இவரு? இங்க இருந்து டெல்லியை எதிர்த்து எப்படா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்ணுவ, வஞ்சனை பண்ற சூழ்ச்சி பண்ற சொல்ல அதை எதிர்த்து போனாரா? இல்ல இல்ல, நீ 31 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேட்கும் பொழுது திரும்பி பார்க்காம ஓடி போன பேடி நீ. ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசினவன் சார் அவன், சைக்கோ சார். அதுக்கு ஒரு விசாரணை நடக்குது, அதுக்கு இவன் போறான். எவ்வளவு ஒரு கொடூர மனப்பான்மை இருந்தால் அவன் வந்து இது ஏதோ பெரிய ஏதோ சாதிச்சிட்டா மாதிரியும் இல்ல மக்களுக்காக அப்படியே போய் முன்னின்னு ஏதோ படையை திரட்டிட்டு போற மாதிரியும் லவ் சிம்பிள் காமிச்சிட்டு போறான். அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்தல, இப்ப வரைக்கும் கூட்டத்துல மேலே ஏறி நிக்கிறான். நீ வந்து அரசியல் பேச மாட்டேங்கிற, நிகழ்வுகளை பத்தி பேச மாட்டேங்கிற, உன் தொண்டர்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிற, பண்படுத்த மாட்டேங்கிற. அசிங்கமா இல்ல? எந்த மோரக்கட்டையை வச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு போகும்போது உனக்கு கெத்து கேக்குது? அதாவது ஊடகங்களும் வந்து தாவேகா குறித்து வதந்தி பரப்புறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு, அங்க வந்து இது மாதிரி கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அவர் பதில் அளிக்காம இருந்தாரு, பதில் கொடுக்க முடியாம போயிடுச்சு, ஜான ஆரோக்கியசாமி கைது செய்யப்பட போகிறார், குற்றப்பத்திரிகையில வந்து விஜயனுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு, இப்படியான ஏன் வதந்திகளை பரப்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஊடகங்கள் பல ஆண்டு காலமாக திரைக்கதை வசனத்தை அவங்களே எழுதிப்பாங்க. அதில் மிக மோசமாக இவங்க எழுதிய கதை அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராக தான் இத்தனை ஆண்டு காலம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ விசாரணை இப்படி நடந்தது, 7 மணி நேரம் நடந்தது, இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்படி கேப் விட்டாங்க, இவ்வளோ இதை குடிக்க கொடுத்தாங்க, இதை சாப்பிட கொடுத்தாங்க, அவர் இப்படி நின்னாரு, அந்த பக்கம் நின்னாரு, இந்த பக்கம் நின்னாரு, அப்படியே வீராவேசனமா பேசிவிட்டாரு. இதெல்லாம் பத்திரிகைகள் எழுதக்கூடிய திரைக்கதை வசனம். எதுக்கு அப்படின்னா வியாபாரத்திற்காக. ஊடகங்களுக்கு உண்மையாக இந்த மக்கள் நலன் சார்ந்தோ சமூக நீதி சார்ந்தோ இந்த நீதி சார்ந்தோ எது சரி எது தவறு சார்ந்தோ ஊடகாரம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. ஏன் திரைக்கதை வசனம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விஜய்லாம் கிடையாது. மாதம்பட்டியோட செகண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எது கொடுத்தாலும் இவங்க போய் எழுதுவாங்க. நான் இதை சொல்றது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் இந்த ஊடகங்கள் ஒவ்வொருத்தருடைய படுக்கறை கழிப்பறைக்கு கூட போகக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஜய் நின்னாரு, படுத்தாரு, உட்காந்தாரு, புழிய அழுதாரு, சாப்பிடாம இருந்தாரு, குளிக்காம இருந்தாரு அப்படிங்கிற கதை திரைக்கதையை ஊடகங்கள் பல ஆண்டு காலமா எழுதிட்டு இருக்கு. ஆனா உண்மையாகவே அந்த விசாரணை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கும்? இந்த டெல்லி அதிகார வர்க்கம் விஜய்ன்னு இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது தென் மாநிலங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்லி அதிகாரம் இந்த தென் மாநிலத்தை சேர்ந்தவர்களை, தமிழ்நாட்டுக்காரர்களை விசாரணைக்கு என்று அழைத்து என்னவெல்லாம் செய்வார்கள், எப்படி அவர்களை நடத்துவார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கேக்குறாங்கல்ல, ஹிந்தி தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இது போன்று மிக மோசமாக, அதாவது உங்களை அடிக்கலாம் வேண்டாம், உங்களை ஒரு இல்ட்ரேட் பண்ணுவாங்க.
இப்போ நேஷனல் உமன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு, குஷ்புவை பத்தி ஒரு ட்வீட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷனல் உமன் கமிஷன்ல இருந்து என்ன டெல்லிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. என்னால டெல்லிக்கு வர முடியாது. இப்போ சிபிஐ விசாரணையை இவர் இங்க இருந்து கூட எதிர்கொள்ள முடியும். நீங்க வா, இங்க உனக்கு அதிகாரிகள் இருக்காங்களேன்னு கேட்க முடியும். பட் ஆனா ஒரு போராருன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க முடியாது. ஏன்னா அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ என்ன வந்து நேஷனல் உமன் கமிஷன் வந்து நீ டெல்லிக்கு வான்னு சொல்லும்போது என்னால அஃபோர்ட் பண்ணி டிராவல் பண்ண முடியாது. ஐ ஹேவ் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க ஸ்டேட் உமன் கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட நீங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். சரி ஆன்லைன்ல வா அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல வரும்போது சரி நான் ஆன்லைன்ல போய் வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, டெல்லி நேஷனல் உமன் கமிஷன் சார் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆக்சஸுக்கு ஓகே பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுல வருது உன்னோட சுத்தி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இதை ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வந்து ஓகே கொடுன்னு கேக்குது. வருது, பாப்பப் வருது. நான் கேட்டேன், நான் எதுக்கு அதை கொடுக்கணும்? என் மொபைல்ல நான் பேசுறேங்க, இப்ப நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்க மொபைலையும் அது வந்து நான் ஆக்சஸ் பண்ணுவேன், எனக்கு பெர்மிஷன் கொடு, ஓகே பண்ணுன்னு கேக்குது. அதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? அதுக்கு அவங்க என்ன மாதிரி ஹராஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. உன்னால டெல்லிக்கு வர முடியாது, உன்னால பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாது, ஆனா உன்னால ஒரு ட்வீட் போட முடியுமா, உன்னால அதெல்லாம் மட்டும் முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அரசியல் களத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகளை நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது முன்னமே தெரிஞ்சதுனால நம்ம வந்திருக்கோம். விஜய்க்கு அப்படிலாம் இல்லையே, ஒரு இமேஜ்லயே வாழ்ந்தவர், ஒரு கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்தவர், இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர் எப்படி எதிர்கொள்வார்? அதனால டெல்லி அதிகாரம் அப்படிங்கிறது மிக மோசமாக நடத்தும். இப்ப என்ன நான் சொல்லும் போது ஆமா எனக்கு தெரியாது, கொடுக்க முடியாது, இங்க ஸ்ட்ரைட்டா வாங்க, நான் டைரக்டா கூட என்கொயரி வந்து நான் கண்டக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸ்டேட் உமன் கமிஷனுக்கும் ஒரு காப்பி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வரல. அப்போ நாம என்ன செய்யறோம், நம்ம சைடுல மிஸ்டேக் இல்லை அப்படின்னா தெளிவாக பேசுவார்கள். ஆனா இந்த கரூர் படுகொலை விஷயத்துல காவல்துறையினருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மீறியும் விஜய் அந்த வண்டியை முன்னாடி எடுத்துட்டு வந்து லேட்டா வந்து சொன்ன விதிமுறைகளை பின்பற்றாமல் இப்படி ஒரு நிலை நடந்திருக்கு. இப்போ இந்த விசாரணை தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் வந்து எப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கறது அந்த விசாரணையில தெரிய வரும். ஆனா இது சிபிஐக்கு போனதன் மூலமாக இந்த விசாரணை என்றைக்குமே வெளியில வராதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அன்புமணியோட அந்த ஊழல் வழக்கு, சிபிஐ வழக்கு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி அரசு நினைத்தால் எந்த விசாரணையும் நீண்டு கொண்டே போகும். அவங்களுக்கு வேணும்னா ஷார்ட்டா முடிச்சிருவாங்க. அப்போ விஜயனுடைய வாயில் தான் இருக்கிறது இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வெளியிலேயே வராம இந்த கரூர் படுகொலையில் விஜயனுடைய குற்றம் என்ன? ஏங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த கரூர் படுகொலையுமே விஜய் பேசல. அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு மாசம் காணாம போயிட்டாங்க. அங்க இருக்க மாவட்ட செயலாளர் தான் அரெஸ்ட் ஆனார். அவரை காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. அங்க இருக்க கட்சிக்காரங்க அவங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதாவது என்னன்னா பெய்டு ப்ரமோஷன். இதுக்கு காரணம் திமுக. அண்ணன் சாப்பிடல, தூங்கல, குளிக்கல அப்படின்னு ஒரு ப்ரமோஷனை வந்து அந்த படுகொலையிலும் செய்தவர்கள் தான் இந்த தாவேக்காவினர். உண்மையாகவே அவங்க அரசியலுக்கு வராததுனால அவர்களுடைய இந்த அலட்சிய புத்தி, ரொம்ப கீழ்த்தரமான புத்தி அவருடைய ரசிகர்களே பலி வாங்கிடுச்சு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு தான் அவரு போயிட்டு இருக்கிறாரு. அதனால ஒண்ணு சொல்லுவாங்க, ஈயாத மரம் காய்ச்சா என்ன, கனிந்தால் என்ன. அதாவது ஒரு மரத்துல வந்து ஒரு பழம் வந்து காய்க்கும், ஆனா அதுல இருந்து விழவே விழாது. அதை எடுத்து யாருமே சாப்பிடவே முடியாது. அது பயன்பாட்டுக்கே இல்லையா, அது மரத்திலேயே இருக்குமா. அப்போ அந்த மரத்துல வந்து பூ பூத்தா என்ன, காய் வந்தா என்ன அப்படின்னு கேட்பாங்களா. அதே மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு சைக்கோபாத், மக்கள் நலனே இல்லாத, மக்கள் நல சிந்தனையே இல்லாத, இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை, மாநில உரிமை அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாத ஒருவர் அரசியலுக்கு வந்தால் என்ன, வராட்டி என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைச்சா அந்த ஊமை விஜய்க்கு பொருந்தாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு மாநிலம், ஒரு நாடினுடைய அந்த மக்களினுடைய நலன் சார்ந்தது. அதற்கு வருபவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் அவங்கள அம்பலப்படுத்தி தான் தீரணும். அப்படிங்கிற வகையில விஜய் அப்படிங்கிறவர் இந்த மாநிலத்திற்கு, இந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் இதுவரை பயன் அளிக்காத ஒருவர், இனியும் பயன் அளிக்க போவதே இல்லை. அதனால அவர் வந்து ஒரு ஆபத்தானவர் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்றேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க.